கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி என்கிற பகுதியில் இருக்கிற ஏசுபாதம் என்கிற அன்பு சகோதரர் குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், அன்பு மகள் காலேஜ் படிக்கிறாங்க, நல்லபடியாக காலேஜ் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, சகோதரருடைய மதுபான பழக்கம் மாறணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மதுபான பழக்கத்தை கர்த்தர் மாற்றுவா. ஆமென். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஏசுபாதம் சகோதரருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக மகளுடைய படிப்பை என் தேவன் பொறுப்படுத்தி நடத்தும். மகள் நன்றாய் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே, எஸ் லோர்டு, அன்பு மகனுடைய மதுபான பழக்கம் மாறட்டும். ரட்சிங்க, முழு குடும்பத்தை ரட்சிங்க. செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்மேல் மனம் துருகி அற்புதம் செய்வேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்கள் மேல் மனதுருகி அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி மனுஷங்க நம்ம மேலே மனதுருகுவாங்களாம் அப்படின்னா இல்லை. இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்க உங்களுக்கு உங்கள் மேலே மனஸ்தாபம், அது பரிதாபம், உங்களை பார்த்து பரிதாபப்படுறத தேவன் விரும்ப மாட்டார். தேவன் உங்கள் மேலே பரிதாபம் கொள்ளலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியை பார்த்து உலகம் பரிதாபப்படுகிறத ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்களும் விரும்பக்கூடாது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், கத்தாதி கத்தருடைய பிள்ளைகள். நம்மளை பார்த்து இந்த உலகம் ஐயோ பாவம் அப்படின்னு நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. அதை ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம மற்றவங்க பரிதாபப்படுற அளவுக்கு நடந்து கொள்ளவும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வ மனிதர், பரிசுத்தவான், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையான தெய்வ மனிதர். சன்னத்தில் அவர்கிட்ட பணமே இருக்காது, வீட்டு வாடகைக்கு பணம் இருக்காது, பிள்ளைகளுடைய சாப்பாடுக்கு பணம் இருக்காது. ஆனால் ஜெனுனா அப்படியே எந்த மனுஷன்ட்டு போய் நிற்க மாட்டார். முகம் வாடலாக இருக்காது. ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட பேசினார், அந்த மனிதனுக்கு கொஞ்சம் போய் காணிக்க கொடுன்னு சொல்லி. நான் போய் அந்த மனிதருக்கு பார்த்து ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஒரு சின்ன காணிக்க வச்சுக்கோன்னு சொன்னோன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா இன்னைக்கு எல்லா ஜாமானும் காலியாயிட்டு, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் உங்கள் வேலை செய்வேன், நான் எந்த மனுஷன்ட்டு போய் நிற்க மாட்டேன், எந்த மனுஷனும் என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, என்னை பார்த்து நீங்கள் மனம் இறங்குங்க, உங்களை அனுப்பியிருக்கிறார் பிரதர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னை பார்த்து இந்த உலகம் பரிதாபப்படக்கூடாது, என்னை பார்த்து இந்த உலகம் மனம் இறங்கி உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என் தேவன்
உங்கள் மேல் மனதுருகிற தேவன். உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். மாற்றமே இல்லை. லூக்கா 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு தாய் இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்க கேட்கல. இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யும் அப்படின்னு கேட்கல. ஆனால் அழுது கொண்டே போகிறாள். அழுது கொண்டே போகிறாள். கர்த்தர் பார்க்கிறார். ஏன் அழுகிறார்? ஒரே மகன் மரித்து விட்டான். எந்த ஆதரவும் இல்லை. அவளுடைய வாழ்க்கை அனாதையாய் மாறிவிட்டது. இயேசு கண்டு மனதுருகி லூக்கா 7:13 அவள் கிட்ட போய் அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டா. மரித்த வாலிபன் பிழைத்தான். இன்னைக்கு உங்கள் அருகிலே இயேசு வருகிறார். உங்கள் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுடைய தனிமை இயேசுவுக்கு புரியுமா புரியாதா? புரியும். உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அறிவாரா அறிய மாட்டாரா? அறிவா. அத்தனையும் கண்டு உங்கள் மேல் மனதுருகி உங்களை தொடுவா. உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பா. நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்களில் ஒரு நாமம் மனதுருக்கமுள்ள தெய்வன். மனதுருக்கமுள்ள தெய்வன். எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க இயேசுவோடு. 2 பிச்சைக்காரங்க. இவ்வளவு கூட்டம் போகுதே, யார் போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு என்று இந்த பிச்சைக்காரர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த பிச்சைக்காரர்கள் இயேசுவா? இயேசுவை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அற்புதம் செய்கிறவராமே, அவர் அதிசயம் செய்கிறவராமே. உடனே கூச்சல் போட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மற்ற 20வது அதிகாரம் 30லேருந்து 34 வரைக்கும் இயேசுவோடு போனவங்க அதட்டினாங்க. ஐயா, நீ உதவி செய்ய வேண்டாம், ஆனால் உபத்திரம் செய்யாமல் அதட்டாமல் இருந்திருக்கலாம், சரி போகட்டும். ஆனால் இயேசு நின்றா. அவர்களை தமிழிடத்தில் அழைத்து வரும்படி சொன்னால் இப்போ கூட்டிகிட்டு வராங்க. இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டு அவர்கள் அற்புதத்தை செய்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிற உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் மனம் இறங்கி கேட்டு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வா. இன்றைக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து உங்களை தொடுவா. உங்களுடைய வியாதியாக இருந்த வியாதியெல்லாம் மாறும். உங்கள் கடனாக இருந்துச்சுன்னா கடனெல்லாம் மாறும். உங்கள் நிந்தையாக இருந்துச்சுன்னா நிந்தையெல்லாம் மாறும். இயேசு உங்கள் மேல் மனதுருகி அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகள் மேல் மனம் இறங்கி மனதுருகி அற்புதத்தை செய்தருளும். மத்தேயு 14:14 திரளான ஜனங்களை கண்டு என் தேவன் மனதுருகி இவர்கள் படுகிற பாடு உபத்திரவத்தை கண்டு மனதுருகினரே. இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி அற்புதத்தை செய்தருளும். இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் மேல் மனதுருகி அற்புதம் செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.